All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். சென்னை சாலிகிராமம் எம்ஜிஆர் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் எழில்குமார். தனியார் நிறுவன ஊழியரான எழில்குமார் தனது மனைவியின் நகைகள், ஊரில் உள்ள நிலம் ஆகியவற்றை பெற்று 65 லட்சம் ரூபாய்க்கு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு ஒன்றை வாங்கி குடும்பத்தோடு வசித்து வந்துள்ளார். எழில்குமாரின் காரை நிறுத்துவதற்கு தரைத்தளத்தில் எண் 1 கொண்ட பார்க்கிங்கை பில்டர்ஸ் ஒதுக்கி உள்ளனர். இதனையடுத்து எழில்குமார் காரை நிறுத்தச் சென்ற போது அதே அடுக்குமாடி குடியிருப்பில் கீழ்த்தளத்தில் வசித்து வந்த அருண் என்பவர் ஏற்கனவே காரை நிறுத்தியிருந்ததாக கூறப்படுகிறது. இது தனது காருக்கான இடம் என எழில்குமார் அருணிடம் கேட்டபோது மீட்டிங்கில் பேசி முடிவெடுக்கலாம் என அருண் கூறியதாக சொல்லப்படுகிறது. பின்னர் 1 வருடமாகி மீட்டிங் நடைபெறவில்லை எனவும் அருண் காரையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் எழில்குமார் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் இது சிவில் விவகாரம், எங்களால் தலையிட முடியாது என கூறி போலீசார் எழில்குமாரை அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து அருண் காரை எடுத்த பின்னர் அந்த இடத்தில் எழில்குமார் நிறுத்தியதாகவும் மேலும் காரை கண்காணிக்க கேமரா பொருத்தியதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் அருண் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் எழில்குமார் காரை அப்புறப்படுத்தவில்லை என்றால் எழில்குமார் மீது வழக்கு பதிவு செய்வோம் என போலீசார் மிரட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் எழில்குமார் தனது மனைவியோடு கடந்த 7ஆம் தேதியன்று மாலையில் மதுரவாயிலில் உள்ள துணை ஆணையர் அலுவலகத்திற்கு சென்று புகார் அளிக்க சென்றுள்ளார். அப்போது 10 நபர்கள் எழில்குமாரின் காரை அடித்து முன்பகுதியை சேதப்படுத்தி காரை வெளியே நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனை சிசிடிவி மூலம் பார்த்த எழில்குமார் உடனே வீட்டிற்கு பதறி அடித்துக் கொண்டு சென்றுள்ளார். மேலும் காரை தாக்கியது எழில்குமாரின் மகள் வீடியோ எடுத்த போது காரை தாக்கியவர்கள் சத்தமிட்டதாகவும் அதனால் பயந்து கொண்டு வீட்டின் உள்ளே சென்றதாகவும் கூறப்படுகிறது. போலீசார் ஒருதலைபட்சமாக செயல்பட்டதாகவும் இந்த பிரச்சனையால் வீட்டை விட்டே சென்று விடலாம் போல உள்ளது என கண்ணீர் மல்க எழில்குமார் தெரிவித்துள்ளார். அப்படியே தள்ளிக்கிட்டு எல்லாம் அப்படியே போட்டு குளுக்குறாங்க, ஆட்டுறாங்க. அப்போ நான் அங்கிருந்து ஐயோ நம்ம பொண்ணுங்க இருக்காங்க, ஐயோ எனக்கு பதறி அடிச்சு அந்த டிராஃபிக்ல நாங்கள் இந்த பிரச்சனை உயர் அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக அருணை நமது செய்தியாளர் தொடர்பு கொண்ட போது அருண் அழைப்பை நிராகரித்துள்ளார். All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.